அந்த பையனை நாங்கள் எவ்வளோ தூரமே கெஞ்சினோங்க சார். போய் வீட்டுக்கே போய் கெஞ்சினோம். விட்டுடுங்க, எங்கள் பொண்ணை விட்டுடு, உன்னை பிடிக்கலங்கிறா, விட்டுடு, உங்கள் குடும்பம் வேணாம், நீங்கள் ஒரு பக்கம் கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்றோம். போன வாரம் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேங்க சார். அண்ணா, உங்கள் பையனை நீங்கள் பேசுங்க, உங்கள் பையன்கிட்ட பேசுங்க, வீடியோ அனுப்ப வேணான்னு சொல்லுங்கள், மெசேஜ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம், எங்கள் பிள்ளைய விட்டுடுங்கண்ணா. பேச பேச அவங்க ஒய்ஃப் வந்து அவகிட்ட என்ன பேச்சு உடனே கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் பேசுனா அதை கேட்கறதே இல்லை. பொண்ணு உங்கள்கிட்ட என்ன மாதிரி சொல்லி புலம்பிருக்காங்க? எங்கள் பொண்ணு வந்து என்னை ரொம்ப இப்படி எல்லாருக்குமே வீடியோ அனுப்புகிறாம்மா, ஃபோன் பண்ணுறான், வீடியோ அனுப்புகிறான். அவங்க அத்தை, அம்மா, பையன் போன வாரம் வந்து எங்கே பேசிட்டு போனாங்க. அவங்க சித்தி போலீஸ்காரங்களா இருக்காங்க. அவங்க 2-3 டைமு என்னை மிரட்டுறாங்க, கட்டிக்க சொல்லி மிரட்டுறாங்கம்மா. சொல்லியிருக்கா, எங்கிட்டயே சொல்லியிருக்கா, குட்டி நீ பேசாத, இனிமேல் இங்கே ஃபோன் வந்தால் பேசாத, எடுக்கவே எடுக்காத, மூணு மட்டும்தான் சொல்லுவாள், பதிலே பேச மாட்டா. அந்த அளவுக்கு அங்கே பேசுகிறாங்க. 3/4 மணி நேரமே பேசுகிறா. ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் அவுத்துக்குள்ளேயே இருக்கிறேன். பேசி முடிச்சோடனே கேட்குறேன், யாருக்கிட்ட குட்டி பேசுனேன், மட்டும்தான் சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னா அவங்க சித்தி தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டுறாங்க என்ன அப்படின்னு. எவ்வளோ தூரம் கெஞ்ச முடியும். ஒத்த பிள்ளை விஷயம் வெளியில் தெரிஞ்சால் நாளை மணி எங்கேயும் கட்டி கொடுக்க முடியாது, பேராயிருன்னு தான் இவ்வளோ தூரம் நான் வராமல் இருந்தோம். அமைதியாக விட்டுரு பையனை, பிள்ளை விட்டுருன்னு எங்கள் அம்மா எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறிய கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃப் ஆகாத செல்லு நேற்று மட்டும் எப்படி அவங்களுக்கு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது? வீட்டில் இப்போ இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது நீங்களே சொல்லுங்க. என்ன நடவடிக்கை வேணும்ன்றீங்க? எங்கள் பொண்ணுக்கு நியாயம் வேணும், நியாயம் வேணாதான் எங்கள் பிள்ளை பாடியை நாங்கள் வாங்கிட்டு போவோம். இதை பார்த்து இன்னும் 4 பிள்ளைங்க மனசு மாறணும். என்ன மாதிரி எந்த பெற்றவங்களும் பிள்ளைய கொடுத்துட்டு பரிதை வச்சுட்டு நிற்கக்கூடாது. வீட்டுக்காரர் இல்லாமல் 22 வருஷமா நான் அந்த பிள்ளையை கட்டி காப்பாற்றினேன். யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. ஒவ்வொரு பசங்களும் இந்த மாதிரி பண்ற பசங்க சும்மா விடக்கூடாது. எனக்கு நியாயம் வேணும். சொந்தக்காரங்க மத்தியிலேயே மான மரியாதையை வாங்கிட்டான். நான் கல்யாணம் பண்ணி பொழைக்க போலான்னு இடத்துலையும் என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டான். என்னால வாழ முடியாது, இதுக்கு மேல என் மான மரியாதை போயிடுச்சு. உங்களுக்கும் என்னால அவ பேரு, எனக்கு அசிங்கமா இருக்குது, உங்க மூஞ்சில என்னால முழிக்க முடியல, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப போல்டா சொல்லாம சாதாரணமா சொல்ற மாதிரி இருந்துச்சு. நாங்க ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து சப்போர்ட்டா இருக்கும். எது நடந்தாலும் அவன் என்ன போட்டாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ பயப்படாத அப்படின்னோம். கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, என் பேரு ரொம்ப கெட்டு போயிரும், கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு புள்ள சொன்னதுனால மீறி கம்ப்ளைண்ட் கொடுத்தா புள்ள ஏதாவது பண்ணிக்குவாளோங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க அமைதியா இருந்தோம். அதனாலதான் நாங்க ஃபேமிலியா போய் அவங்க ஃபேமிலியில பேசிட்டு வந்தேன். அவங்க அம்மாட்ட பேசினேன், அவங்க அப்பாட்ட பேசினேன், அவங்க சிஸ்டர்கிட்ட பேசினேன், எங்க வீட்டுக்கு வர சொல்லி பேசணும். ரொம்ப அவதூறா அசிங்கமா மரியாதை இல்லாம பேசுறாங்க. இப்ப ஆட்சியில இருக்க டிஎம்கே காரங்க எனக்கு எங்க கைக்குள்ள இருக்காங்க. நாங்க வந்து அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், நீ எஸ்பி ஆபீஸ் போ, அங்க போ, இங்க போனா ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. நான் பிள்ளைய கூட்டிட்டு போய் பேசினேன் அவங்க வீட்டுல. அவங்க ஊரு மொத்தமும் பாத்துச்சு, அவங்கதான் சாட்சி. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க பிள்ளைய. மன உளைச்சல் தாங்காம இறந்துட்டா. நான் நேத்து காலையில 11 மணில இருந்து போய் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கேன். எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. நான் சொல்றேன், எதுவும் ரிமாண்ட் பண்ணலன்னா நான் வந்து பிள்ளைய வாங்க மாட்டேங்கிறேன். நீ 4 நாள் உட்கார்ந்துருந்தாலும் இதைதான் பண்ணுவோம். 4 பக்கம் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருக்கிறா. என் சாவுக்கு அவன் ஒண்ணுதான் காரணம். விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. மொத்த பேரும் சேர்ந்து அவங்க குடும்பத்தையே ரிமாண்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுங்கன்னு எழுதி வச்சிருக்கா. 4 பக்கம் எழுதி வச்சிருக்கா. நான் தரேன். குடும்பமே காரணம். நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன், நான் பேசினது, நான் அவங்க ஊருக்கு போய் பேசினது எல்லாம் நான் வச்சிருக்கேன். குடும்பமே காரணம். அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அப்பா எல்லார்ட்டையும் பேசினேன். விட்டுரு, என் பிள்ளைய விட்டுருன்னு சொல்லி நான் பேசினேன். அவங்க விடல. சாகட்டும், எனக்கு இல்லாதவ சாகட்டும் தான் நான் பண்றேன் அப்படின்னு அவன் பண்ணிருக்கான். வேணும்னே பண்ணிருக்கான். அதனாலதான் அந்த பிள்ளை மன உளைச்சல் ஆகி இந்த மாதிரி பண்ணிக்கிச்சு. நேத்துல இருந்து கேக்குறேன், எஃப்ஐஆர் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கம்ப்ளைண்ட், நான் சொல்ற கம்ப்ளைண்ட் எழுத மாட்டேங்கிறாங்க. அவங்க டைப் பண்ணி வச்சிருந்தேன் என்கிட்ட கொடுக்குறாங்க. நான் சொல்றதை எழுதுங்கன்னு சொல்றேன், மூஞ்சில விட்டு எறிகிறாரு. நான் ரெஸ்பான்ஸ் இல்ல. 4 நாள் உட்கார்ந்துருந்தாலும் உட்கார்ந்துருங்கிறாங்க. இன்னைக்கு நான் இங்க வந்தோட்டி கூப்பிட்டு பேசுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்றாங்க.
எனக்கு இப்பவும் சொல்றேன், நான் பிள்ளைக்கு அவனை ரிமாண்ட் பண்ணணும். மொத்த குடும்பத்தையும் ரிமாண்ட் பண்ணணும். தகுந்த நடவடிக்கை எடுக்காம நான் பிள்ளைய வாங்க மாட்டேன். இறந்து போறதுக்கு முன்னால முதல் நாள் காலையில ஏதாவது உங்ககிட்ட பேசணும்? எங்க வீட்டுக்கு வந்து என்ன நின்னு பாத்துட்டு இருந்துட்டு, ஏன் இப்படி நின்னு பாக்குற, என்னாச்சுன்னு கேட்டேன். எதுவுமே பதில் சொல்லல. என்ன நின்னு பாத்துட்டே இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. சண்முகப்பிரியான்றது எனக்கு ரிலேட்டிவ் சார், மாமா பொண்ணாகுது. அவங்க என்னன்னா இப்போ ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ அவங்க பையன் கூட பழகிருக்காங்க. அது வந்து நட்பு வந்து காதலாயிருக்கு. அப்புறம் அந்த பையனோட கேரக்டர் கொஞ்சம் நாள் சரியில்லைன்றதுனால, நடத்தையில் சரியில்லைன்றதுனால அந்த ஒரு 1 இயருக்கு முன்னாடியே அந்த பையனை வேணான்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து விட்டாச்சு. ஆனால் அந்த பையன் அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து கம்பல் பண்ணியிருக்கான். ரொம்ப கம்பல் பண்ணி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறது, ஒர்க் பண்ணுற இடத்துல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ அந்த பொண்ணு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் போய் பிரச்சனை பண்ணுறது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறது. அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க மூலமாக அவங்க ரிலேட்டிவ்ல யாரோ போலீஸாக இருக்காங்களாம், அவங்க மூலமாக வந்து ப்ரெஷர் பண்ணுறது, கால் பண்ணி வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நேற்று என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து எங்கள் வீட்டில் இருந்து போய் வந்து அந்த பையன் வீட்டில் பேசுனது, இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேணாம், எனக்கு பொண்ணுக்கு பிடிக்கல, நீங்கள் விட்டுருங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னு பேசுனது. அந்த பையன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையன் அப்படி தான் பண்ணுவான், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கிங்க அப்படின்னா. அந்த பையனும் வந்து என் கூட அந்த பொண்ணு இல்லை என்னை வேணான்ட்டால, அவன் வேற யார் கூடயும் வாழக்கூடாது, அவள் எப்படி நிம்மதியாக இருந்துடலாம், அவரு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த பொண்ணு வந்து செத்துருவோன்ற அளவுக்கு பேசுகிறா, எங்களால் வந்து இது பண்ண முடியலன்னு சொல்கிறோம், செத்தா பரவாயில்ல, என் கூட இல்லை நான் பார்த்துக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த பொண்ணோட ஐடியவே ஹேக் பண்ணி அந்த பொண்ணோட ஐடியில இருந்து ஃபோட்டோ, இந்த பொண்ணோட தனியான இருக்க ஃபோட்டோவை இவனே எடிட் பண்ணி தப்பாக மாஃபிங் பண்ணி போடுறது, ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு இருக்க எல்லாருக்கும் வந்து அதை ஃபார்வேர்ட் பண்ணுறது, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் அதை அனுப்புறது. அதுவும் எப்படின்னா பார்த்தோன்னே டெலீட் பண்ணிடுறான். நம்ம அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியல, அந்த ஆதாரத்தை 1 டைம் வியூவில் ஷேர் பண்ணுறான். அதை நம்ம பார்த்தோன்னே அது ரிமூவ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான் சார். அந்த பொண்ணு வந்து நாங்களும் வீட்டில் ரொம்ப நாங்கள் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கோம், நீ எதுவும் பண்ணிக்காத அப்படின்ற அளவுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் எல்லாருமே இருந்தோம். திடீர்னு நேற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பொண்ணு வந்து என்ன நினச்சது தெரியல, 4 பக்கத்தில் லெட்டர் எழுதிருக்கு. 4 பக்கத்தில் மெயினாக 3 பக்கத்துக்கு அவனை பற்றி மட்டுமே தான் எழுதிருக்கு. இவன் என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான், என்னை வாழ விடாமல் பண்ணிட்டான், நான் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன், என் ஹஸ்பண்டு ஃபேமிலி குடும்பம் நிம்மதியாக ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இவன் என் வாழ்க்கையில் குறுக்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டான், என்னை பயங்கரமாக மென்டல் ப்ரெஷர் பண்ணி டிப்ரெஷன் பண்ணி என் ஃபேமிலியில் இருக்க யாரையுமே தூங்க விடாத அளவுக்கு பண்ணிட்டான், எங்கள் எல்லாருக்குமே ப்ரெஷரு. என்னால் இதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி நான் யார் முன்னாடியெல்லாம் ஒரு பெருமையாக நான் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சினோ அவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை தலைகுனிய வச்சுட்டான். என்னால் இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண முடியல, நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கீங்க, ஆனால் என்னால் வந்து இதை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து எல்லாரும் முன்னாடியும் என்னால் வாழ்றதுக்கான தைரியம் எனக்கு இல்லை, இது கோலத்தனம் தான் நான் பண்ணுறது. ஆனாலும் நான் செத்துட்டா அவனை நீங்கள் எல்லாரும் வந்து விடமாட்டீங்கன்னு தெரியும், அந்த தைரியத்தில் நான் சாவுறேன். மெயினாக அவங்க அக்காவை மென்ஷன் பண்ணி தான் பேசியிருக்கான். அக்கா நீ எனக்காக எல்லா இடத்துலையும் வந்து நின்ன, அதேமாரி நான் இறந்துட்டா அவனை விடமாட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த தைரியத்தில் நான் இப்போ சாவுறேன், நான் செத்தாலும் அவனை விடமாட்டேன், நிம்மதியாக அவனை வாழ விட மாட்டேன், நீங்களும் அவனை வாழ விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லெட்டர் எழுதி வீட்டில் வச்சுட்டு பண்ணிட்டேன் சார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் லோக்கல் ஸ்டேஷனில் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் சார். அவங்க நார்மலான ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போட்டுட்டு மொபைலை சீஸ் பண்ணிட்டாங்க, பொண்ணோட மொபைலை சீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்ககிட்ட இருந்த இன்னொரு மொபைல், ஆதாரம் இருந்த மொபைலையும் அவங்க சீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த 4 பக்கத்தில் இருந்த லெட்டரையும் வந்து அவங்க வாங்கிட்டு நார்மலான ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பையன் மேலே எஃப்ஐஆர் எதுவும் பதிவு பண்ணலை. நாங்கள் வந்து அவனை ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணோம், ஆனால் அதை அவங்க வந்து பண்ணலை சார். நான் இப்போ நேத்திலேருந்து இன்ன வரைக்கும் ஆகுது, இது வரைக்கும் அவங்க எதுவுமே ஆக்ஷன் சரியாக எடுக்கல. நீங்கள் பாடியை வாங்கிட்டு என்ன ஆகுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி எங்கள் மேலே தான் ப்ரெஷர் போட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணாமல் நாங்கள் இது பண்ண மாட்டோன்றதை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம் சார். அவங்க எதுவும் பெருசாக ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் காலையில் எல்லாரும் கிளம்பி எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே எஸ்பி சார் கிட்ட என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து கேட்டுட்டோம். இப்போ அவர் வந்து 4 செக்ஷனில் வந்து நான் பெயிலபிள் உட்பட 4 செக்ஷனில் அவங்க மேலே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம். ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து அவனை எங்கே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுறோம். நீங்கள் இப்போதைக்கு பாடியை வாங்கிட்டு போய் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எங்ககிட்ட சொல்லியிருக்காரு சார். இது பயங்கரமாக டார்ச்சர் சார். ஃபோன் பண்ணி நாங்கள் கூப்பிட்டு பேசினாலும் காமாக தான் பேசுகிறான். ஆனால் என்ன அந்த பொண்ணுகிட்டையுமே அதான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ உயிரோட இருக்கக்கூடாது, நான் உன்னை விட மாட்டேன், நீ எங்கே போனாலும் நீ வாழ மாட்டேன், உன்னை வாழ விட மாட்டேன் சார். அது நமக்கு கிளியராக தெரியல சார் அது என்னன்றது. ஆனால் அந்த பையனோட நடத்த சரியில்லைன்றதுனால தான் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி விட்டு விலகி வந்தது சார். அந்த பையனோட அம்மா கிட்ட பேசினதுக்கும் என் பையன் அப்படி தான் பண்ணுவான், உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க. அந்த பையன்கிட்ட பேசினா அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களால் என்னை நெருங்க கூட முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இல்லாத உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பையன் வந்து அவ்வளோ போல்டாக பேசுகிறான், அவ்வளோ இதாக பேசுகிறான். இங்கே வீட்டுக்கு வந்து இங்கே வந்து த்ரெட்டன் பண்ணுறான் சார். இங்கே நம்மளோட ஏரியாவுக்கு வந்து நம்ம இங்கே வீட்டுக்கு வந்து இங்கேயும் வந்து மிரட்டிட்டு போகிறான், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கங்க, என்ன பண்ணிக்கங்க சார். காலேஜ் ஆக்சுவலி பாப்பா வந்து பிஇ அக்ரிகல்ச்சர் படித்தேன் சார். நாமக்கல்ல ஞானமணி காலேஜில் தான் சார் படிச்சது. அந்த பையனும் அந்த காலேஜில் தான் படிச்சிருக்கான்.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பக்கமாக வந்து நட்பாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காதலாக மாறி இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பாப்பா பழகுனதுக்கப்புறம் அவன் பையன் சரியில்லைன்றதுனால வேணான்னு சொல்லிடுச்சு. ஸோ அது 1 இயராக பாப்பா எதுவும் டைரெக்டாக அவங்ககிட்ட பேசவே கிடையாது. 1.5 இயர் பக்கம் இருக்கும். ஆனால் அவன் விடாமல் எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறது, இங்கே இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, ஆமாம் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது, எல்லாரையும் வீட்டில் இருக்கவங்களே நிம்மதியாக இல்லை சார். ஆக்சுவலி வீட்டில் யாருமே வந்து நிம்மதியாக இல்லை சார். வீட்டில் எல்லாருமே என்னன்னா பொண்ணோட வாழ்க்கை போயிருன்னு சொல்லி பயந்துட்டு சார் இவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எங்களுக்குமே ஆக்சுவலி யாருக்குமே இந்த இஷ்யூ இந்த அளவுக்கு இருந்தது தெரியல சார். தெரிஞ்சிருந்தா நாங்களும் முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம் சார். வீட்டில் யாருமே இல்லை சார். அத்தை வந்து ஒர்க் பண்ணுறாங்க, பேரகான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒர்க் போயிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா அவள் டிப்ரெஷனாக இருக்கான்னு தெரிஞ்சிருந்தாவது நாங்கள் கூட இருந்திருப்போம். அவன் நார்மலாக தான் இருந்தா. வெளியில நமக்கு தெரியல, ஒருத்தங்களை பார்த்தா நமக்கு தெரியலீங்களா எந்த நிலைமையில இருக்காங்கன்னு. நார்மலாக தான் இருந்தா. சரி நேற்று வந்து ஸ்டொமக் பெயின்ன்றதால நான் வீட்டில் இருக்கேன், நான் இன்னைக்கு லீவ் போட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் நேற்று போகல. பாட்டி மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க சார். பாட்டி பக்கத்தில் கடைக்கு போயிருக்க டைம்ல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். சார் எங்களுக்கு அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணும் சார். அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் அந்த பையனுக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணும் சார். எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் சார். அந்த லெட்டரை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார். 4 பக்கமுமே அந்த பையன் கௌதம் என்ற பையன் தான் காரணம். அவனை சும்மா விட்டுறாதீங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், என் நிம்மதியை கெடுத்துட்டான், நான் என் வாழ போகிற நான் இப்போ கல்யாணம் பண்ணுற ஒரு பேச்சு இருந்து சார். எல்லாருக்கும் என்னென்ன யார் யாருக்கு சர்க்கிளில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்குமே ஃபோட்டோ அமைச்சு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா சார் பொண்ணை. அந்த பொண்ணு அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்க முடியல அவளால். என்னதான் வந்து மாஃபிங் பண்ண ஃபோட்டோவாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அதை அவளால் ப்ராசஸ் பண்ணிக்க முடியல சார். அக்செப்ட் பண்ணிட்டு அதை நிதானப்படுத்திக்க முடியல அவளால். ஸோ அந்த ஒரு வேதனையிலேயே வந்து அவன் நேற்று சார் இதுதான் சார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.